அவருடைய 2 சீஷர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு அந்த வழியாக கடந்து போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஈச்சந்தோப்பு பகுதியில் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. இன்றைக்கு உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறாரு. என் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியில தான் போயிட்டு இருக்கிறது. என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரலையே, என் வாழ்க்கையில் யார் தான் நன்மை செய்யக்கூடும் என்று சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற இல்லையா, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டான்னு சொல்லி நினைக்கிறேன் இல்லையா, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நன்மை செய்கிற ஆண்டவர் வந்து பாரு. அவரை வந்து பார்க்கிற பொழுது உன் வாழ்க்கையில நன்மை செய்வார். அல்லேலூயா. அப்ப இந்த யோவானும் அவருடைய சீஷர்களும் அங்கே இருக்கிற பொழுது இயேசு அந்த வழியாய் நடந்து போகிறார். இயேசு நடந்து போகிற பொழுது யோவான் சொல்றாரு, தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறாராம். உடனே இந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்ன பொழுது அந்த 2 சேஷர்களும் இயேசுவுக்கு பின்பாக செல்கிறார்களாம். அப்ப ஆண்டவர் அவளை பார்த்து சொல்றாரு, யாரை தேடுகிறீர்கள்? அல்லேலூயா. நீ யாரெல்லாம் தேடி இருப்ப உன் வாழ்க்கையில ஒரு நன்மையா வந்திருக்காது. யாரெல்லாம் நம்பி போனல, இவங்க எனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி நினைச்சல, அவங்களெல்லாம் நீ கைவிடப்பட்டு மன நொந்து போய் வந்திருக்கலாம். இந்த ஆண்டவரை வந்து பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கையில எல்லா நன்மைகளை செய்கிறவராம். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நன்மை செய்கிறவரு. அப்ப சொல்றாரு, இயேசு சொல்றாரு அவங்கள பார்த்து, யாரை தேடுவீர்கள் என்று சொல்லும்போது அவர் சொல்றாரு, என் பின்னே வாங்கள். அல்லேலூயா. நீ எங்கே தங்கியிருக்கீர்கள் என்று சொல்கிற போது வந்து பார் என்று சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பிரச்சனை மத்தியில் வந்து உட்காந்துட்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளை மாறாதா? என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்காதா? என் வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்காதா? நான் எங்கெங்கோ போய் பார்த்தனே, எங்கெங்கோ புண்ணிய ஸ்தலத்தெல்லாம் போயிட்டு வந்தனே, என் வாழ்க்கைக்கு அந்த சாபம் நீக்கப்படாதா? என் பாவம் மன்னிக்கப்படாது என்று சொல்லி நினைக்கலாம். இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மையில தேவன், உயிரோடு இருக்கிற ஆண்டவரை வந்து பாரு. உன் பிள்ளைகளை மனமாற்றுகிறவர், உன் பிள்ளைகளை ரட்சிக்கிறவர், உன் வாழ்க்கையில நன்மை செய்கிறவர், உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை விடுதலை ஆக்கிற ஆண்டவரை இன்றைக்கு வந்து பாரு. நாங்கள் அந்த இயேசுவிடத்துல வந்த பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்தவர், எங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்த அந்த ஆண்டவரை பற்றி இன்றைக்கு அறிவிக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் மலைக்கு ஜெபிப்பதற்காக தமிழ் சகோதரன் 2 பேருமே என்ன பண்ணோம், காலையிலே போயிட்டு ஒரு 7:30 மணிக்கு என்ன பண்ணிட்டோம், நயங்கண்டு பகுதியில் நான் சொல்றது வந்து உயிருள்ள ஒரு சாட்சி. அங்கே போயிட்டு 2 பேரும் என்ன பண்ணான், ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஜெபம் பண்ணி முடிச்சு நான் சொன்னோம், நம்ம 2 பேர் தான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. 2 பேர் தான் வந்திருக்க சொன்னா ஒரு 10-12 பேர்கிட்ட என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு 2 பாஸ்ட் வரேன்னு சொன்னாங்க, நாங்கள் ரொம்ப வாஞ்சியோட கூட வந்தோம், அந்த 2 பாஸ்ட் வரல, கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார் என்று சொன்னாங்க. அல்லேலூயா. ஒரு அம்மா பேர் வந்து கோவிந்த அம்மா. அந்த கோவிந்தம்மாளுடைய வாழ்க்கையை குறித்து அவங்க எங்களுக்கு சாட்சியை சொல்லும் போது எங்களுடைய கண்களை தண்ணீர் வந்தது. அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, எங்களுடைய வீட்டுக்கார் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறவர், இது நிமித்தமா நாங்கள் ரொம்ப மன உடைந்து போயிருக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, பகல் வந்தாலும் சரி இரவு வந்தாலும் சரி எங்களுடைய வாழ்க்கையே கண்ணீரில் வாழ்கிற வாழ்க்கை. எல்லா தெய்வத்தையும் நாங்கள் வணங்கி பார்த்தோம், எல்லா தெய்வத்த இடத்துல போய் வந்தோம், ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறலை. ஒரு நாள் எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சு அதிகமாக குடிச்சதுனால அவருடைய சரீரமெல்லாம் பலவீனம் அடைந்தது. மருத்துவர்கிட்ட கொண்டு போனோம். மருத்துவர்லாம் சொல்லிட்டாங்க, இவர் உயிரோடு கூட நீ இருக்க முடியாது, இருக்கிற வேலை வச்சு என்ன பண்ணுங்க இவரா பார்த்துக்க என்று சொல்லி விட்டார்களாம். அவங்க வீட்டுக்கு அவர் அழைத்து கொண்டு வந்த படுத்த படுக்கையா இருக்கிறார். அந்த உணர்வு மட்டும் இருக்குது, ஆனால் என்ன பண்ணலாம், பேச முடியல, நடக்க முடியல, படுத்த படுக்கையாக இருந்தாங்களாம். அவங்க என்ன செய்தாங்க, அந்த மலையை வந்து இப்போ வந்து அது மலையா இருக்கிறது எல்லாம் ஜெபிக்கிறதுக்கு போறாங்க. அந்த இடம் ஃபுல்லா முள்காடாகவும் பாறைகள் நிறைந்ததா இருந்ததாம். இன்னமா போயிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணான்னு சொன்னா, நம்ம எல்லா தெய்வத்தை கூப்பிட்டு பார்த்தோம், அந்த தெய்வம்லாம் நமக்கு நன்மை செய்யல. என்னோட வீட்டுக்காக தான் எனக்கு அவங்க சொன்னாங்க, அவங்களோட சொந்த பந்தம் சொன்னாங்க, இன்னும் ரொம்ப கொடுமைப்பட்டாங்க, இருந்தாலும் ஒன்று இல்லாகட்டியும் ஒன்று அவங்ககிட்ட நீ படுற படம் போய் சேரட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க,
இன்னைக்கு இருக்குன்னா படம் போனால் நல்லதையான்னு சொல்லிப்பாங்க. அல்லேலூயா. அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை எங்கள் வீட்டுக்காரர் வேணும் என்று சொன்னாங்களாம். அவங்க அந்த மலையில் போயிட்டு குன்றுகள் தான் இருக்குது, முள்கிற அங்கே இருக்கிற எல்லாம் மரம் செடி கொடி தான் இருக்கிறது. அவங்க முந்தானை எடுத்து ஜெபிச்சாங்களாம், நீ என்னை யார் என்று எனக்கு தெரியாது, நான் ஜாதியிலும் நான் என்னுடைய குலத்தில் நான் உண்மை வணங்கினதில்லை, எல்லா தெய்வத்திடத்துல போய் வந்திருக்கிறோம், ஆனால் எந்த தெய்வம் எனக்கு உதவி செய்வார் இல்லை, நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், மருத்துவத்தில் செலவு செய்வதற்குள்ள எனக்கு பணம் இல்லாது இருக்கிற, என் வாழ்க்கையை கண்ணீரை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏசு என்பது நீ உண்மையுள்ள ஒரு தெய்வமானா, என்னுடைய கணவருக்கு ஒரு உயிர் மீட்சி தாய்மை என்று சொல்லி அவர்களுடைய படையை பிடித்து அவர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க தெரிந்த ஒரு ஜபத்தை என்ன பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு ஜெபி, அவங்க கண்ணீரோடு கூட அழுது அவங்களுக்கு தெரிந்த ஜபத்தை சொல்லிவிட்டு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா அவங்களுடைய வீட்டுக்காரு மரிச்சு போக வேண்டிய உயிரோடு கூட இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சொன்ன பொழுது எங்களுடைய கண்களில் கண்ணீர் வடிந்ததான். இன்றைக்கு இயேசு வாழ்க்கையில நீ என் வீட்டுக்கார மனம் மாறவே இல்லையே, இந்த ஆளுக்கிட்ட நான் வாழ்ந்தது போதும், என் வாழ்க்கை முடிச்சுட்டா கூட நல்லா இருக்கேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறியா? இன்றைக்கு இயேசுவின் இடத்துல வருவாய் என்று சொன்னா, உன் கணவனுக்காக நீ செபிப்பாய் என்று சொன்னா, நீ எப்படிப்பட்ட மதத்தை வணங்கி கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, இயேசு என்று சொல்லி கூப்பிட்டா இயேசு உன்னுடைய கணவரை ரட்சிப்பார். அல்லேலூயா. கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே, குறைகளெல்லாம் நீக்கி புது பலன் தந்தீரே, கூப்பிட்ட வேளையிலே ஓடி வந்தீரே,